அந்த இருவிலை தாவரங்களுக்கு கண்டிப்பா அந்த அசுவினி பூச்சி இல்லாம இருக்காது. அதோட போராடி தான் நம்ம காய பறிக்கணும். அது நிறைய இருக்கு. நீங்க மறுபடியும் அடிச்சுட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட அந்த இதை புகையிறது அடிச்சிருக்கீங்க. 2 நாள்ல அது கொஞ்சம் குறையும், அப்புறம் கூடும், அப்புறம் குறையும், அப்படியே வந்துட்டே தான். விட்டுட்டோம்னா செத்து போயிடும். விட்டுட்டோம்னா பறகு செடியே நாசமாயிடும். அது கூட நம்ம போர்வைக்கு நிக்கணும். அதாவது நான் ஜெயிக்கிறியா நீ ஜெயிக்கிறியா அப்படிங்கறதெல்லாம் நிக்கணும். இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்னன்னா, செயற்கையில மருந்து பூச்சி வந்த பிறகு அந்த இலையை கொண்டு போய் அஃபெக்ட் ஆனதை காமிச்சு ஒரு மருந்து வாங்கி அடிப்பாங்க, அது செத்து போயிடும், குறைஞ்ச மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனா திரும்ப வரதான் செய்யும், பாதிப்பு இருக்கும். இதை பொறுத்தவரை எப்படின்னா, நீங்க தொடர்ந்து முதல்ல இருந்தே செஞ்சுட்டே இருக்கணும். இது என்ன ஒரு 10 நாளுக்கு ஒருக்க போர் அடிச்சிருமா அஸ்வினிக்கு நீங்க அடிக்க அடிக்க நம்ம சுண்ணோட்டு தர மாட்டாங்க, அதை விட்டு தங்காத்தி ஒண்ணுமே இல்லாம. நான் அஸ்வினி பூச்சிக்கு போனவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெஸ்டிசைட்ஸும் அடிக்கல. என்ன செஞ்சா வெறும் வாட்டரை வச்சு பம்ப் பண்ணேன். வாட்டரை நல்லா ஃபோர்ஸா வச்சுக்கிட்டு நல்லா கழுவி விட்டுட்டே இருந்தேன். ஒரு வாரம் கழுவி விட்டுட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் அந்த அஸ்வினி பூச்சியே வரல. அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இதுல ஜீவிக்க முடியாது, ஏதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, இருக்கக்கூடாதுன்னு தனிக்கும். அதே மாதிரி நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தா போயிடும். அக்கா நீங்க கேக்குறது புரியுது. அதாவது பூச்சி கொல்லி வேற, பூச்சி விரட்டி வேற. நம்ம ஆர்கானிக்கா பண்ணும்போது அந்த பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்த செய்யறோம். பூச்சியை கூட நமக்கு அந்த நோயை கூட நம்ம கொல்ல, அதனால அது விரட்ட தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு காரணியம் பத்தில வேற என்னமா டவுட்ஸ் இருக்கு? எப்படி உங்களுக்கு பாப்பா ஒருத்தி இருந்தால மேகலா